அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். நம்முடைய மற்ற சேனல்களில் வரக்கூடிய வீடியோக்களையும் தொடர்ந்தும் பாருங்கள். தொடர்ந்தும் ஒவ்வொரு இடங்களிலும் அவமானப்படும் இலங்கையர்கள், இந்திய விமான நிலையத்திலும் அவமானப்பட்ட இலங்கையர்கள், அதே போல குவைத் விமான நிலையத்திலும் அசிங்கப்படுத்தப்பட்ட இலங்கையர்கள். என்ன நடந்தது தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இலங்கையர்களை அசிங்கப்பட வைக்கிறதுக்காகவே சில முண்டங்கள் இங்கே தெரியுது. ஒரு பணிப்பெண் லைவ் போட்டுக்கிட்டு லைவில் அவங்க செஞ்ச செயல் என்ன தெரியுமா? உண்மையிலே சொல்றதுக்கும் வெக்கமா இருக்குது. ஆனா அந்த கதையை போடாம இருக்க முடியாது. என்னன்னு பாருங்க. என்ன ஜெட்டியை காமிக்கிறதுக்கு என்னடா இது? பொம்பளை ஜெட்டி பாக்குறதுனா எனக்கு விருப்பம். என் ஜட்டி வந்து ரொம்ப சின்ன ஜட்டி தான். இங்க பாருடா, ரொம்ப சின்ன ஜட்டிடா. ஏன் பெருசுதான்? பெருசுதான். இல்லடா மாட்டுக்குண்டா மகனே, சின்னதுடா. இங்க பாருடா, ரொம்ப சின்னதுடா. அது உள்ளார காமி. என்ன டிசைன் அது? துண்டை என்ன உள்ளாரடா? உள்ளார என்ன பூ டிசைன் மாதிரி இருக்கு? என்ன இது? வலை வச்சிருக்க எப்படி? அது பூ. காமி அதை பிரிச்சு காமிய. போதுடா. இனி என்ன அது? ஐயோ காமிய, இதெல்லாம் பார்த்தா ஒரு ஆம்பளைல கொஞ்சம் இது தானே. காமி இதெல்லாம் அத பாத்துக்கிட்டு கையில அடிக்க போறியா? அத பாத்துக்கிட்டு கையில செலவா அடிச்சு ஊத்துவான் ரெக்கார்டிங் பண்ணி. நானும் அதே மாதிரி ஆள் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேவலமான பதிவை கொண்டு வந்ததுக்கு, இந்த கேவலங்கட்ட இந்த கூட்டத்தை உங்களுக்கு காட்டினதுக்கும் முதலாவது நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சில தேனாவானா பசங்களால தான் சரியா இப்படியான பிரச்சனைகள் வந்து உருவாகிறதுக்கு காரணம். இதுக்கு முன்னாடி இப்போ இன்னும் கொஞ்சத்தில் சில செய்திகள் வரும். ஒரு சகோதரி சொன்ன சம்பவம் இருக்குது. உண்மையிலே விமான நிலையத்தில் இலங்கை பணிப்பெண்களை குவைத் விமான நிலையத்தில் அந்த அளவுக்கு கேவலப்படுத்தியிருக்கிறார் ஒருத்தர். காரணம் இந்த மாதிரி ஒரு சில செயல்களால் தான். அதே போல் நீங்கள் பாருங்கள், இப்போ அந்த 2 பேர் பேசினாங்க, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உங்கள் அம்மாவோடது அதே மாதிரி தான் இருக்கும், போய் பாரு வீட்டில் தேனாவான அப்பையில். இப்போ இதுக்கு முன்னாடி கூட ஒரு வயதான மூதாட்டி கீழே ட்ரௌசர் இல்லாமல் டான்ஸ் ஆடுறதை போட்டிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனை பார்த்தா நீங்களே பாருங்களேன். இந்த கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள், எவனாவது ஒருத்தன் இல்லை இது தவறு, இப்படி பண்ணாதீங்க, இது நம்மளுக்கு கேவலம் அசிங்கம் அப்படின்னு ஒருத்தனாவது இதை பற்றி அவங்களுக்கு புத்தி சொல்கிற மாதிரி போட்டிருக்கானன்னு பார்த்தா இல்லை, யாரும் போடலை. எல்லாம் அவங்கள இன்னும் மேலே இருக்கிறதையும் கழட்டி விட்டுட்டு ஆடு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர யாருமே இது தவறுன்னு சுட்டி காட்டலை. ஏன் இந்த மாதிரி செலவங்களை ஃபோம் பண்ணி அவங்கள இன்னும் அப் பண்ணி விடுறது இந்த மாதிரி பார்வையாளர்கள் தான். இப்போ பாருங்கள், இந்த பெண் கேவலங்கட்ட பெண் அப்படின்னு தான் சொல்லணும், வேறு வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு. இந்த கேவலங்கட்ட பெண் வந்து இப்படி செய்யும்போது, இப்படி சொல்லும்போது, இப்படி பேசும்போது அந்த ஆண்கள் வந்து அதை தவிர்க்காமல் அவங்கள இன்னும் ஃபோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காட்டு உங்கள் அம்மாவோடதே போய் பாரு, இல்லாட்டி உன் தங்கச்சியோடதே போய் பாடுறா, மானங்கட்ட பயல, உன் தங்கச்சியோடது உங்கள் அம்மாவோடதே போய் பாரு, அங்கே வீட்டில் இருக்கும். அப்படி தான் சொல்ல இருக்குது இவனுங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி நாய்ங்களால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? எங்கே பார்த்தாலுமே அவமானம். இவங்க செய்கிற செயல்பாடுகள் எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்குதுன்னா, இப்போ முன்னாடி ஒரு சகோதரி ஒரு வாய்ஸ் சொல்லுவா, அந்த வாய்ஸில் கேளுங்க, உங்களுக்கே தெரியும் எத்தனை பேரால் நம்ம எவ்வளோ எல்லாம் அவமானப்படுறோம்னு. 1-2 பேர் செய்கிற தவறால். அதே மாதிரி தான் குவைத் விமான நிலையம் மாதிரியே இப்போ இந்திய விமான நிலையத்திலையும் அந்த சரவணன் அப்படின்ற அந்த சுங்க அதிகாரியுடைய அளப்பறை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. இப்போ சில வீடியோக்கள் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தார் ஒரு சகோதரர். அந்த வீடியோவில் பார்க்கும்போது சில இலங்கை வியாபாரிகளை சரவணன் அந்த சுங்க அதிகாரி வந்து அடித்ததாக தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு பெரிய சிங்கம் சூர்யா மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நாங்கள் வியாபாரி வந்தோம், 4 பேர் வந்தோம். சரியா 4 பேர் வந்தோம்.
4 பேர்ல இந்த சரவணன் கூட்டு போயிட்டு அந்த அங்கிட்ட ஓடிக்கார் வியாபாரி சரியா 4 பேரும் போயிட்டு இன்றைக்கு அடிப்படி சண்டை சரவணனுக்கு ரூமுக்கு கூட்டு போயிட்டு பாட்டிலே இல்ல இந்த மூஞ்ச பிச்சு இந்த மனுஷன் மூஞ்ச பிச்சு எல்லாம் செஞ்சு அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. இவர் மன்னிப்பு போட மாட்டேன்னு சொல்லி இவருக்கு போயிட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இவர் அட்மிட் பண்ண போறோம். இப்ப சரியா சென்னை ஏர்போர்ட்ல இருக்கிறோம் நாங்க. இப்ப சரியா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இவரை போயிட்டு அட்மிட் பண்ண போறோம். சரியா இதை நீங்க ஸ்ரீலங்கா இதுக்கு எம்பசிக்கு நீங்க அனுப்பணும். சரியா தயவு செய்து. iPhone. This iPhone you have to shoot it. Nice, good boy. There, what phone sir is it? What we do? Sir, you now use the phone sir is it? Papa, you are having 2 phones. This is what is his name? Maheshwaran, na? What is the name? No, that is iPhone. Enna brand? Enna model? Okay, iPhone X. I will check the value. Papa, use the iPhone. யூஸ் பண்ற phone பிடிப்பாங்க. Use iPhone. 2 phone தான் எடுக்கிறேன். பேர் தான் சரவணன். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, இந்தியாவை சேர்ந்தவங்களும் இலங்கையை சேர்ந்தவங்களும் ரெகுலராக வந்து லக்கேஜ் துணிமணியை வந்து இலங்கையில் கொண்டு போய் விற்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி விற்கிறதுனால பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனத்துக்கு வந்து பாதிக்குது. அதனால் இந்த மாதிரி வியாபாரிகளை பூரா நான் ஒழிச்சு கட்டிட்டு நான் கார்பரேட்டுக்கு ஆதரவாக செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன படிக்காத மக்கள் எல்லாம் டார்ச்சர் பண்ணுறாரு. 18 மணி நேரம் 10 மணி நேரம் வச்சு டார்ச்சர் பண்ணுறது, அவங்க டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணி விடுறது, இந்த மாதிரி பண்ண அவங்களுக்கு படிக்க தெரியாத மக்கள்னால. ரெண்டாவது இதுதான் ஏர்போர்ட் தான் வாழ்வாதாரங்கிறனால அவங்க வந்து இவர் எதிர்த்து ஒன்றும் குரல் கொடுக்காம இருக்காங்க. இதை அதிகமாக ஷேர் பண்ணுங்க. தட்டி மூஞ்சகாலு சரவணன் அடிச்சுக்கிறான். இன்னைக்கு சரவணன் உழுக போய் அடிச்சுக்கிறான். சரவணன் அடிச்சுக்கிறான். சரவணன் கையாரு சரியா சரவணன் கையால பிச்சு சரியா மூஞ்ச பிச்சு சரியா டேமேஜ் ஆக்கி இவர் இது பண்ணாரு. சரியா சரவணன் ஓகே. நீங்கள் போடுற நியூஸ் எல்லாமே பார்க்கக்குள்ள அழுகத்தானா வருது. உண்மையாலும் அவ்வளோ நியூஸ் போடுறீங்க, எல்லாம் கேட்க அப்படி இருக்குது. என்னென்னு கேட்டால், நீங்கள் நேற்று போட்டிங்க தானே நியூஸ். நான் சபாநசரில் ஒரு வீட்டில் வேலை செஞ்சேன் 6 வருஷம் நல்லா இருந்தாங்க. அந்த சாப்பாடுல பாத்ரூமை கலந்ததா ஒரு நியூஸ் ஒன்று பரவணுச்சு தெரியுமாண்ணா. அதுக்கு பிறகு எங்களோட வீட்டில் உள்ளவ என்ன டார்ச்சர் செய்ய தொடங்கிட்டாவோ. அது அப்படி இது அப்படி. அதுக்கு முன்னுக்கு எந்த ஒரு ரூம் கதவை பூட்டுறதா க்ளீன் பண்ணக்குள்ளே வந்து நிற்கிறதா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 6 வருஷத்தில் அந்த நியூஸ் வந்து 3 மாதம் எண்டப்பா என்னால் நினச்சி கூட பார்க்கல. அது அவட பெட்ரூம் கதவை மூடுறதா சூனியம் செய்கிறதா ஒவ்வொரு கதைக்கக்குள்ளே அப்படி கவலையாக இருக்கும். மனசில் அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். இத்தனை வருஷம் நம்ம இருந்து இப்படி ஒரு இதை செய்கிறாவே அப்படின்னு சொல்லி வந்து என் ரூமெல்லாம் செக் பண்ணி என்கிட்ட இருந்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாவும். நகைன்னு சொன்னால் பெருசாக இல்லைன்னா ஒரு செயின் 2 மோதிரம் தோடு இதுக்கத்தான் வச்சுருந்தேன். இங்கே வந்து வாங்கின நகைகள் தான் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாவோ. இப்போ நான் சொன்னேன், உனக்கு நம்பிக்கை இல்லாட்டி மாமா டிக்கெட்டை போட்டு அனுப்பு என்ன அப்படின்னதுக்கு நகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் அவ்வளோ இது பண்ணாவோ. அப்புறம் நான் சொன்னேன், மாமா எனக்கு விருப்பம் இல்லை, நான் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு டிக்கெட் செஞ்சு என்ன அனுப்பு நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு கேட்டால், நான் இத்தனை வருஷம் இருக்கேன், ஒரு சிலவங்க செய்கிற தப்புக்காக நீ இப்படி செய்கிறது சரியில்லை, அது எவ்வளோ கஷ்டமாக மனசுக்கு இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல இப்போ டிக்கெட் போட சொல்ல நான் பாபாக்கிட்டே கைக்க பாபா சொன்னார் சரி அப்படின்னு சொல்லி இன்னொரு வேலைக்காரவங்க எடுத்துகிட்டு அனுப்புகிறேன்னு சொல்லி நான் இருக்கக்குள்ளேயே அந்த வீட்டுக்கு 5 வேலைக்காரங்க வந்து நிற்கலை. வந்து 2 நாள் 3 நாள் 4 நாள்னு ஏழாதுன்ட்டு ஓடிட்டாகும். என்கிட்ட எங்களோட வீட்டுக்காரி அவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணாவும். கடைசியாக ஒரு அக்கௌண்ட் வந்தாவோ. அவள் குவைத்தில் 25 வருஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவள் வந்தாவும். அப்புறம் அவள் வந்து எல்லாம் நின்று செய்ய அப்புறம் நான் சொன்னேன், இப்போ அவள் நிற்கிறேன்னு சொல்லிட்டா அவத்தனை மாமா எனக்கு டிக்கெட்டை போகணும்னு சொல்லி திரும்ப டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு அனுப்பிட்டாவண்ணா. நாட்டுக்கு அனுப்பி நான் போய் 2 கிழமைக்குள்ள அதுக்கு முன்னுக்கே நான் சொன்னேன் கேமரா போட்டு எங்களோட வீட்டை கேமரா இல்லை, பாபாடா அம்மாடா வீட்டில் அண்ணன்ட வீட்டிலலாம் இருந்துச்சு, இந்த வீட்டை கேமரா இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனை சொல்லக்குள்ளையும் மாமா உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீ கேமரா போட்டு எனக்கு கேட்டால் நான் எந்த பிள்ளையும் செய்யலை, அதனால் எனக்கு பயம் இல்லை, நீ கேமரா போட்டு எந்த இடத்துல வேணும்னாலும் கேமரா போட்டு மாமா எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி பூட்டலை. நான் போய் 2 கிழமையால் சரியாக சமைக்கிறதுக்கு நேராக பூட்டியிருக்காங்களாம். ஹோலில் பூட்டியிருக்கலாம், 3 கதவு கிட்ட பூட்டியிருக்காங்களாம். கேட்டதுக்கு சொன்னாலும் சாமாவெல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லி பிரச்சனையாக. நான் திரும்ப வந்தேன் புது வீட்டுக்கு கொண்டு. 11ஆம் மாதம் 18ஆம் தேதி தானே நான் வந்தேன் குவைத்துக்கு. வரக்குள்ள ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். என்னோடய புது விசாவில் தானே வந்தேன் புது வீட்டுக்கு. அப்போ என்ன நிப்பாட்டிட்டாங்க ஏர்போர்ட்டில் பத்தாக்கா உள்ளவங்கள மட்டும் போக சொல்லி.
அப்போ என்னன்னு மட்டும் இல்லை, என்னோட நிறைய பேர் வந்த பிள்ளையெல்லாம் நின்றுச்சுங்க. அப்போ விசா வச்சுருக்கவங்களெல்லாம் வந்து மேலே போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா சொல்ல அங்கே போவேன். புதுசாக வந்ததுக்கிட்ட ஏர்போர்ட்டில் வச்சு நடந்த கேஸ் அண்ணா. இது அப்படி ஒரு கவலையான விஷயம். என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், இந்த நியூஸை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இதில் வந்தவங்களுக்கு தெரியும். அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போலீஸும் இல்லை, அதில் வேலை செய்கிற அதிகாரிகளும் இல்லை. சும்மா நம்மளை போல் அந்த ஆட்களை கொண்டு போய் அங்கே போங்கன்னு கொண்டு போய் விடுற ஒருத்தர். என்னன்னு கேட்டால் சொன்னாங்க, விசாவும் பாஸ்போர்ட்டையும் மட்டும் எடுங்கன்னு சொல்ல. அப்போ வந்ததுகளுக்கு அரபி தெரியாது. மற்றது நம்மளோட பிள்ளைகளுக்கு அந்த புது இடங்களுக்கு போனால் எப்படியுமே ஒரு தடுமாற்றம் வரும். என்னன்னா எந்த ஒரு டக்குன்னு ஒரு பயம் வரும். அந்த பயத்தில் அதுக்கு தடுமாறுதுங்க, ஒரு சிலதுக்கு தடுமாறுதுங்க, தெரிஞ்சதுக்கு சொல்லுதுங்க இதை எடுங்கன்ட்டு. அப்போ அந்த தடுமாறக்குள்ளே அந்த வேலை செய்கிறவன் ஏசுறான், சிலானி ஃபுல்லு ஹைவான் அப்படின்னு சொல்லி, ஹராமி அப்படின்னு சொல்லி அங்கே அரபிலே ஏசுறான். பைத்தியம், மூளை இல்லை, முக்மாஃபி அப்படிலாம் சொல்லி தேவையில்லாமல் ஏசிட்டு அவன் சொன்னால் விசா காப்பியையும் பாஸ்போர்ட்டையும் எடுக்க ஒரு அக்கா வந்து மெடிக்கல் அந்த போலீஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் விரித்து வச்சுட்டு நிற்கும். அப்படி ஏசுறான். ஏசி போட்டு சொல்கிறான், களவு எடுக்க தெரியும், தேவையில்லாத வேலையெல்லாம் சிலானிக்கு செய்ய தெரியும், இது மட்டும் செய்ய தெரியாதான் அப்படின்னு சொல்லி அங்கே ஏசையும். ஒரு அண்ணா அரபி தெரிஞ்ச அண்ணா தான். அவர் வந்து பொம்பளாக்களை நீ இப்படி தப்பாக பேசக்கூடாது, புதுசாக தானே வந்திருக்காங்க, அது என்ன கூடாத வார்த்தையால் எல்லாம் கழிச்சு ஏசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா கேட்டுட்டு அந்த அக்கா போக்குள்ள அந்த போலீஸ்கிட்ட கொண்டு போக்குள்ள பாஸ்போர்ட்டையும் விசாவையும் கொண்டுட்டு போக்குள்ள அந்த அக்கா கொண்டுட்டு வந்த உடுப்பு பேக்கையும் எடுத்துக்கிட்டு போவ காலால் எத்தி தள்ளி அந்த பேக்கை பறித்து வீசி விட்டுட்டான். அப்போ அந்த அண்ணாவுக்கு கோவம் வந்தோன்னா அந்த அண்ணா சொன்னார், அவள் புதுசு தெரியாது, அரபி தெரியாதுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் செய்யாத, நீனு இங்கே வேலை தான் செய்கிற அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா எழும்பி அந்த அண்ணா கேட்டதுக்கு பொம்பளாக்களுக்கு கூடாத வார்த்தைகளெல்லாம் கதைக்காத அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அண்ணா கொண்டு போய் போலீஸில் கொடுத்துட்டா. அந்த அண்ணா வாய் காட்டுறான், அவரோட பிரச்சனை போட்டதான், சண்டை போட்டதான்னு சொல்லி எல்லாம் பிரச்சனை போட்டு அந்த அண்ணாவை போலீஸ்க்கு கூப்பிட்டு உன்னை இப்போயே நாட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த அண்ணா போய் தேவையில்லாமல் சொல்லி அப்புறம் போலீஸ் என்கொயரி பண்ணி அப்புறம் அங்கங்கன்னு கூட்டிகிட்டு தெரிய ஒரு முஸ்லீம் அக்கா உண்டு. அவள் சொன்னாவோ, என் பிள்ளையில இதெல்லாம் நமக்காகத்தானே இந்த பொடியும் கேட்டுச்சு, இந்த பொடியை நான் நாட்டுக்கு அனுப்புகிறாந்தா அது நமக்கு பாவம், நம்மளை கூடாமல் ஏசினால தானே இப்படி நடந்துச்சு சொல்லுவோம் நடந்த பிரச்சனை என்னத்துக்கு. அந்த அக்காவோட பாஸ்போர்ட்டெல்லாம் பறித்து கொண்டு போய் கொடுத்துட்டான். பிறகு அந்த ஃபிங்கர் வைக்கிற இடத்துல போலீஸ்கிட்ட சொன்னோன்னா போலீஸ் தான் பிறகு அவனை பிறகு அந்த அண்ணாவையும் கூப்பிட்டு பெஸ்ட்டுக்கு ஃபிங்கர் வச்சு போக சொல்லி அந்த அண்ணாவையும் அனுப்பிவிட்டு நாட்டுக்கு அனுப்பலை. ஒரு சில செய்கிற பிள்ளைகள்னால அவ்வளோ பேத்துக்கும்ண்ணா, புதுசாக வர்றதுலேருந்து பழசுலேருந்து எல்லாத்துக்கும். நேற்று நீங்கள் இந்த நியூஸ் சொன்னீங்க தானே, ஒரு அக்கௌண்ட்டு காசு எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லி. அப்போ எனக்கு சத்தியமாக அழுக வந்துருச்சு. எங்கேயும் போயிட்டு நம்மளும் இப்போ யாருக்கும் நம்பிக்கையாக இருக்கையும் விருப்பம் இல்லாமல் இருக்கேன்னா, ரெண்டாவது விஷயம் ஏதோ தானான மாதிரி தான் வேலை செய்ய இருக்குது. என்ன கேட்டால் நம்ம நம்பிக்கையாக இருந்தாலும் அவங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க நம்மள, அப்படிங்கிற ஒரு கவலையும் இதுவும். கஷ்டப்பட்டு வந்து ஒரு சிலவங்க செய்கிற பிள்ளைனாலனா உண்மையாலும் மனம் வெறுத்து போகுது. நம்ம ஊரில் அவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இங்கே வர்றோம். ஒவ்வொரு நாளும் ஊரில் நடக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவ்வளோ இதாக இருக்குது. இதுக்கு ஏன் அப்படி செய்துங்க? சத்தியமாக விலங்குல நீங்கள் போடுற நியூஸ் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். காலையில் எழும்பின கையோட உங்களோட நியூஸ் தான் பார்க்குறேன். எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் வேலை செய்வேன். எந்த நியூஸ் போட்டாலும் பார்க்குறது. என்ன சொல்கிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியலண்ணா. நீங்களும் நியூஸ் போடுறீங்க, சிங்கள பிள்ளைகளும் சரி தமிழ் பிள்ளைகளும் சரி கேட்குதுங்க தான். ஆனால் 100க்கு 10% தான் அதை கேட்டு திருந்துதுகளே தவிர மற்றது யாரும் திருந்துறதா இல்லைண்ணா. என்னை பொறுத்தவரையில் அப்படி தான் சொல்லுவேன். அதுக்கு செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவ்வளோ பிள்ளைகளுக்கும் பிரச்சனை ஆகுது. சரிண்ணா, பாய்ண்ணா, தேங்க்யூ. இந்த கதையை எத்தனை பேர் பொறுமையாக இருந்து கேட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம இந்த மாதிரி புத்தியெல்லாம் சொன்னால் நம்ம ஆளுங்களுக்கு தான் பிடிக்காது. நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க, இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை. யாராவது அங்கே தூக்கி பிடிச்சிட்டு ஆடுவாங்க, அதை வேணா பார்த்து அதுக்கு ஒரு கமெண்ட் போடனா நேரம் இருக்கும். ஒரு சிலருக்கு மேலே தள்ளி 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 ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு விரலை வச்சு தேய்ச்சி 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 பார்க்குறதுக்கு நேரம் இருக்கும். ஆனால் நம்ம நல்ல விஷயங்களை சொன்னால் பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு நேரம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிலர். ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன? இது எல்லாத்துக்குமே மூல காரணம் என்ன? ஒவ்வொருவர் செய்கிற தவறு. இப்போ ஒரு பெண் சிறுநீர் கழிச்சான்றதால அத்தனை பெண்களுக்கும் பாதிப்பு வந்துச்சு, பணிப்பெண்களுக்கும்.
ஒரு பணிப்பெண் திருடினாங்கன்றதால அத்தனை பணிப்பெண்களுக்கும் அவ பேர் உருவாகிச்சு. ஒரு பெண் தப்பி ஓடுறான்றதால அத்தனை பெண்களுக்கும் ரிஸ்கான சூழல் உருவாகிச்சு. ஒருத்தர் விபச்சாரம் செய்ததால அத்தனை பெண்களுக்கும் இன்னைக்கு ஒரு பேசுறாங்களா இல்லையா, ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்களா இல்லையா? அத்தனை பெண்களும் அதே தவறு செய்கிறாங்களா? ஆனாலும் நல்ல பெண்களுக்கும் அந்த வார்த்தை உபயோகிக்கப்படுது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் இந்த பணிப்பெண்கள் அப்படின்னு வரும்போது பணிப்பெண்களுக்குரிய மரியாதை மட்டுப்படுத்தப்பட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கும் பணிப்பெண்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அவப்பெயர்கள். அதுக்கு காரணம் ஒரு சில இந்த நீங்கள் இப்போ முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்களே. ஆனால் இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் நிச்சயமாக ஒன்று சமுதாயத்தை விட்டு ஒதுக்கணும், இல்லைன்னா இவங்களெல்லாம் கைது பண்ணி ஜெயிலில் போடணும். ஆனால் இனி வரும் காலங்களில் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி நானும் சும்மா தேவையில்லாத விடயங்கள்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு கிடைக்கிற குப்பைகள்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படின்னு யோசித்தோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சிலரால் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. நல்லாவே சிந்திச்சு பாருங்க. இப்போ நாங்கள் உங்களுடைய எத்தனையோ விடயங்களுக்காக எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு குரல் கொடுக்குறோம், எவ்வளவோ பேரோட நாங்கள் போராடுறோம், சண்டை பிடிக்கிறோம், கேள்விகளை கேட்குறோம். இப்போ இந்த மாதிரி சூழலில் ஒரு வேளை யாராவது ஒருத்தர் நீ என்னடா வக்காலத்து வாங்க வார, அவங்களுடைய சீத்துவம் என்ன தெரியுமா, அவங்க என்ன மாதிரி கூத்தாடிக்கிறாங்க தெரியுமா, இங்கே பாடுறா அப்படின்னு இந்த மாதிரி வீடியோக்களை பணிப்பெண்கள் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோக்களை காட்டினா எங்களால் உங்களுக்கு ஆதரவாக நின்று பேச முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக குரல் கொடுக்க முடியுமா? எங்களையெல்லாம் அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவாங்க, கேவலப்பட்டு தான் வரணும். உண்மையிலேயே ரொம்பவும் வேதனையான விடயம். இப்படியெல்லாம் ஏன் தான் செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் தயவு செய்து அன்பார்ந்த சகோதரர்கள், இந்த மாதிரி விடயங்கள், இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு கமெண்ட் போட்டு லைக் போட்டு அவங்கள இன்னும் ஃபோன் பண்ணாதீங்க. அவங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவங்களும் வீடியோ போட்டு சலிச்சு போய் யாருமே நம்ம வீடியோ பார்க்குறாங்க இல்லை, நம்மளுக்கு யாருமே மரியாதை தராங்க இல்லை அப்படின்றத அவங்களே புரிஞ்சு ஒன்று விலகி போயிடுவாங்க. இல்லை அப்படி பார்க்குறீங்களா, முடிஞ்சால் அவங்களால முடிஞ்ச நல்ல கருத்துக்களை ஒரு சில உபதேசங்களை எழுதி விட்டுட்டு போங்க. அதில் ஏதாவது ஒன்றில் சரி அவங்களுடைய மனம் திருந்தட்டும். நம்ம யாரையும் குத்தி காட்டவோ, யாரையும் அவமானப்படுத்தவோ, யாருடைய மனதையும் புண்படுத்தவோ அல்ல இந்த வீடியோக்களை கொண்டு வருவது. முக்கியமான காரணமே ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறால் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறோம், அதை சார்ந்தவர்கள் என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே சில வீடியோ காட்சிகளை உங்களிடம் கொண்டு வர வேண்டி இருக்கின்றது. அதே போல் சில வார்த்தைகள் அந்த இடங்களிலே பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டி இருக்குது. அவங்க போடக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய கதைகளையும் அப்படியே போட வேண்டி இருக்குது. அன்பார்ந்தவர்களே, தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா இல்லாத பட்சத்தில் அவமானம் என்பது நம் அனைவருக்கும் தான். முடிந்த வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.